உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு சாப்டரை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த குவாலிட்டி அப்படிங்கன்னு பேசும்போது ஒரு நடுக்கம், ஒரு பயம், பாஸ் ஆகணுமே, குவாலிட்டி பாஸ் ஆகணுமே அப்படிங்கிற பயம் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு விதமான ஒரு கிளி பிடிச்சிருது. அந்த பாஸ் ஆகிற வரைக்கும் பாஸ் ஆகணுமா பாஸ் ஆகாதா அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டயத்தில் வந்து சேரட்டும். நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். சரியா? சப்ஜெக்டில் போடாமா? இப்போ இந்த குவாலிட்டி அப்படின்ன உடனே நமக்கு ஏன் நடுக்கம் வருது, ஏன் நம்ம அதை கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஏதோ நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்ய சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன் வருது அப்படின்னா, குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு நாள் விஷயம் இல்லை, கண்டினியூவாக இம்ப்ரூவ் பண்ணுறது, கண்டினியூவாக அதை ஃபாலோ பண்ணுறது. அந்த கண்டினியூவாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சில சிஸ்டங்களை டெவலப் பண்ணி வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதையெல்லாம் மறந்துட்டு திடீர்னு பார்த்து யாரோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம அந்த இன்ஸ்பெக்ஷனில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கே ஒழிய, நம்மளுடைய கம்பெனியை ஒரு குவாலிட்டேட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாஸிங் ஒரு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில கம்பெனிஸ் இருக்காங்க, அந்த கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க கம்பெனியில். அவங்க அந்த மேனேஜிங் டைரக்டருக்கு ரொம்ப க்ளோஸானவங்க, மேனேஜிங் டைரக்டராக கூட இருக்கலாம். அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஓகே பண்ண பிறகு தான் பையிங் ஆஃபீஸே கூப்பிடுறாங்க. ஏன் அவ்வளோ பெரிய கம்பெனியை வளர்ந்த பிறகு ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் டிசிஷன் மேக்கிங். அந்த டிசிஷன் மேக்கிங்கில் என்ன ஆகுது அப்படின்னா, தவறுன்னு ஒத்துக்கிற மனப்பான்மை அந்த இடத்துல வந்துடும். ஏன்னா அவங்க தான் இன்வெஸ்டர்ஸ். ஒரு எம்ப்ளாயிங் போது ஒரு தவறு பண்ணியாச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடணும் மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அப்போ அந்த இடத்துல அது மறைக்கப்படும் போது இன்னொருத்தர் அதை காமிச்சாங்கன்னா, அதை சொன்னாங்கன்னா நம்ம கம்பெனி கெட்ட பேர் நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் நான் கேள்விப்பட்டதை ரொம்ப பெருமையாக கூட சொல்லுவேன், அந்த மேனேஜிங் டைரக்டர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லாட்டு சின்ன கலர் வேரியேஷன் வந்திருக்கு பையர் சொன்னதுக்கு இருக்கும். ஆனால் பையருக்கும் இவருக்கும் டேர்ம்ஸ் சூப்பரான டேர்ம்ஸ் இருக்குது. ஏன்னா குவாலிட்டேட்டிவ் கம்பெனிங்கிறதுனால நல்ல டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ பையரே சொல்கிறாங்க, பரவாயில்ல, இது தட் வில் டாலரேட், வில் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்காண்டியும் உங்கள் கலரை நீங்கள் மாற்றக்கூடாது, நீங்கள் கேட்ட கலர் இது லைட் வேரியேஷன் இருந்தாலும் நீங்கள் கேட்ட கலரை கொடுக்க வேண்டிய கடமைன்னு அவரே சுயமாக அந்த லாட்டை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இந்த மனப்பக்குவம் எத்தனை மேனேஜிங் டைரக்டருக்கு வரும் என்பது தான் இதை தான் சொல்கிறது. இட் இஸ் அ பெர்ஃபார்மன்ஸ். இந்த இடத்துல அவர் 10,000 பீஸோ 20,000 பீஸோ தட் இம்மெட்டீரியல் ஒரு நஷ்டம்னு ஒன்று வருதா, அதை தாங்கிறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டாரா? ஏன் ரெடி ஆகிட்டாரு? அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வியாபாரி, நல்லா யோசிங்க, அவர் யூஸ் பண்ணுற வேர்டு, ஒரு வியாபாரி நம்மளை நம்பி காசு கொடுக்குறாரு, அந்த காசுக்கு ஒரு பொருள் கேட்குறாரு, நான் ஒரு வியாபாரியா அந்த பொருளை கொடுப்பது மட்டும்தான் எனது தொழில் தர்மம். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் தான் அந்த காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஹூ வி ஆர் டு சேஞ்ச் தி கலரோ ஒரு குவாலிட்டியோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹூ வி ஆர். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்டர்நேஷ்னலி ஒரு இதை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு வச்சுருங்க, அப்போது நீங்கள் அக்ரிமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அக்ரிமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஒரு க்ளோஸ் அக்ரிமெண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம், இத்தனை 1000 பீஸ் இந்த கலரில் இந்த சைஸில் எனக்கு வேணும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். ஒரு டிவியேஷன் வருது, அந்த 20,000 பீஸ் டிவியேஷன் வந்து ரீஅப்ரூவல் பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அக்ரிமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது தே ஹேவ் தி ரைட் டு ரிவைஸ் தி ரேட். ஏன்னா அவங்களே அக்ரிமெண்ட் ஓப்பன் பண்ணலாம், இன்டர்நேஷனலில் பேசினாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், உலகளாவில் இருக்கிற வர்த்தகத்தில் நம்பிக்கை கொடுக்கணும் என்றால் நான் குவாலிட்டி ஃபீல் பண்ணும், அந்த நம்ம எம்ப்ளாயிஸையும் அவ்வளோ ட்ரெயின் பண்ணிடணும். சார் இந்த ஏக்யூஎல் அப்படிங்கிறது ஏன் சார் நமக்கு பயம்? 1.5 ஏக்யூஎல் அப்படிங்கிறாங்க, அக்செப்டட் குவாலிட்டி லெவல் இஸ் 1.5 அப்படின்னா அதுக்கு அந்த ஏக்யூஎல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு. இப்போ நான் ரேண்டமாக சொல்கிறேன்,
ஒரு 1.5 ஏக்கியூஎல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் எடுத்து இந்த லாட்டுக்கு இத்தனை சாம்பிள் எடுக்கும். ஸ்டாண்டர்ட் இருக்கும் 3000 10,000 பீஸ் வரைக்கும் ஒரு லாட்டுக்கு ஒரு சாம்பிள் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 1 ஜென்ரல் 2 இருக்கும், ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். அதுல எல்லாம் வேறு வேறு மாதிரி வரும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ஏக்கியூலும் ஒரே மாதிரி கிடையாது. ஜென்ரல் ஏக்கியூல்னால் நீங்கள் 200 சாம்பிள் எடுக்கணும், சரியா? ஆனால் ஜென்ரல்லையே 1ன்னு போட்டிருந்ததுன்னா அவங்க கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, போட்டிருந்ததுன்னா அதில் வந்து 80 சாம்பிள் எடுக்கணும். அந்த 80 சாம்பிள் ரிஜெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன புரியுது, ஒரு 10 பீஸ் எடுத்து அதில் ஒரு பீஸ் தான் ரிஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது வேற, ஒரு 10 பீஸ் எடுத்து 2 பீஸ் ரிஜெக்ட் ஆகணுங்கிறது வேற. அப்போ ஏக்கியூல் லெவல் அதிகமாக வந்தால் ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக வர்ற கம்பெனியில் ஏக்கியூல் கேட்பாங்க. அப்போ ஏக்கியூல் லெவல் 5 என்ன அர்த்தம், ரிஜெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ஏக்கியூல் 1ங்கிறது என்னது, அந்த குறிப்பிட்ட சாம்பிளுக்குள்ள இத்தனை பீஸ் தான் ரிஜெக்ட் ஆகணும் ஒரு கவுண்ட் லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ், லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் ரிஜெக்ஷன் எவ்வளோ இருக்கணும். அது ஏன் ஏக்கியூல் அக்செப்டட் குவாலிட்டி லெவல் ஏன் சொன்னோம்னா, இந்த லெவலுக்கு மேலே போனால் நான் எடுத்துக்க மாட்டேன், இந்த லெவலுக்கு மேலே போனால் எடுத்துக்க மாட்டேன். அதில் 3 மேஜர் கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து கிரிட்டிக்கல் மிஸ்டேக், இன்னொன்று வந்து மேஜர் மிஸ்டேக், இன்னொன்று மைனர் மிஸ்டேக். இந்த கிரிட்டிக்கல் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா டோட்டல் அந்த பார்த்தீங்கன்னா லாட்டே ரிஜெக்ட் ஆகிடும். அந்த கிரிட்டிக்கல் மிஸ்டேக் என்ன, உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஊசி உடஞ்சி, நம்மளுடைய மிஷினில் இருக்கிற ஊசி உடஞ்சி எங்கேயோ தையலுக்குள்ளே சிக்கிடுச்சு, அது ஸ்கேனிங் பண்ணும்போது பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது என்ன ஆகுது, தட்ஸ் எ கிரிட்டிக்கல் மிஸ்டேக். கிரிட்டிக்கல் மிஸ்டேக் எதில் கொண்டு சேர்க்குறாங்கன்னா, விச் இஸ் ஹெசார்டஸ் டு தி ஹியூமன் பாடி. ஹெசார்டஸ் டு தி ஹியூமன் பாடின்னு என்ன, அது போடுறது மூலமாக எனக்கு காயம் கூட ஏற்படலாம் என்பதை உணர்த்துவது கிரிட்டிக்கல் மிஸ்டேக். அப்போ இந்த கிரிட்டிக்கல் மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வந்து லாட் பாஸ் ஆகாது. சரி, மேஜர் மிஸ்டேக்ஸ்ன்றது என்ன, மேஜர் மிஸ்டேக்ஸ்ங்கிறது எப்படின்னா ஜோனாக பிரிச்சிருப்பாங்க அந்த ப்ராடக்ட்லேயே. எப்படி ஜோன் ஏ ஜோன் பி போட்டிருப்பாங்க. ஜோன் ஏங்கிறது என்ன, விச் இஸ் விசிபிள் டு தி பப்ளிக். ஜோன் பிங்கிறது என்ன, விச் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆனால் அது பெரிய இன்விசிபிள். இப்போ காலருக்கு உள்ளே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு மிஸ்டேக்கு, ஒரு ஹோல் வந்து நம்ம காலருக்கு உள்ளே இருக்கு அப்படின்னா இட் இஸ் இன்விசிபிள். ஆனால் மிஸ்டேக் தான், அது மைனர் மிஸ்டேக். மேஜர் மிஸ்டேக் என்ன, ஒரு சின்ன ஹோல் நம்மளுடைய ஃப்ரண்ட் பாடியில் ஃப்ரண்ட் ஏரியாவில் இருக்கு, இட்ஸ் ஏ மேஜர் மிஸ்டேக். அவங்க மேஜர் மிஸ்டேக்கு பாயிண்ட் அதிகமாக கொடுப்பாங்க, மைனர் மிஸ்டேக்கு வேற பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த எல்லா பாயிண்டையும் டோட்டல் பண்ணி இந்த 200 பீஸில் எத்தனை பாயிண்ட் வந்திருக்கோ அதுக்கு தகுந்தவரை இது ஏக்கியூலில் பாஸ் ஆகுதா இல்லையான்றதை டிசைட் பண்ணுறதா ஏக்கியூல். இட்ஸ் கால் ரேண்டம் சாம்பிளிங் சிஸ்டம்னு இருக்கும். MBA BBA படிக்கிறவங்களுக்கு அந்த சாம்பிளிங் சிஸ்டம்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாம்பிளிங் சிஸ்டமில் ரேண்டம் சாம்பிளிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த ரேண்டம் சாம்பிளிங் சிஸ்டத்தை தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஏக்கியூஎல் அப்படின்னு மாற்றிருக்காங்க, அக்செப்டட் குவாலிட்டி லெவல். இந்த அக்செப்டட் குவாலிட்டி லெவல் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு பீஸையும் நான் செக் பண்ணணும், ஒவ்வொரு பீஸையும் நான் செக் பண்ணணும். சரி, எங்கெல்லாம் வந்து அக்செப்டட் ஏக்கியூஎல் 0 வைப்பாங்க, இந்த ஏக்கியூஎல் நம்ம கவர்மெண்ட் மட்டும் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே ஏக்கியூஎல் இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு ஃப்ளைட் தயாரிக்கிறாங்க, அந்த ஃப்ளைட் வந்து எங்கே ஒரு கிட்டத்தட்ட 20,000 அடி மேலே பறக்கிறது. அப்போ அது எப்படி இருக்கணும், அங்கே யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் எப்படி இருக்கணும், அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம வந்து கண் கூட நேரடியாக நின்று தயாரிக்க முடியாது. கவர்மெண்ட்டாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது அந்த MD வந்தான்னு சொன்னேன். ஆனால் அதுக்காண்டி போயிங் ஃப்ளைட்டை போய் ஒவ்வொரு பார்ட் தயாரிக்கிறது அந்த MD போய் நிற்க முடியுமா, நிற்க முடியாது. அப்போது அந்த ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுற அத்தனை பார்ட்ஸுமே சென்சிட்டிவ். அப்போ அது என்ன இருக்கணும், 0 ஏக்கியூஎல் தான் இருப்பாங்க, இல்லை ஸ்பெஷல் டைப்பாக இருக்கும். மேபி உள்ளே இருக்கிற சீட்டு ஓகே, அது வந்து ஏக்கியூஎல் வேறு. ஆனால் என்ஜின் சைடில் வரும்போது பார்ட்ஸ் எப்படி இருக்கும், கண்டிப்பாக அது 0வாக தான் இருக்கும். இந்த மாதிரி எது சென்சிட்டிவ் எது நாட் சென்சிட்டிவ், எது வந்து விசிபிள் எது நாட் விசிபிள், மைனர் எது மேஜர் எது கிரிட்டிக்கல் எது, இதை வந்து நம்ம ஏக்கியூஎல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப 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 சிம்பிள். இந்த ஏக்கியூஎல் என்பது அக்செப்டட் குவாலிட்டி லெவல் என்பது கார்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பையிங் ஆஃபீஸ் ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சிக்கு கொடுக்குற ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ட்டில் ABC அப்படின்னு ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் லாட் கொடுத்துருப்பாங்க. லாட் 1ல் இருந்து 1000னா இத்தனை A, 1000லேருந்து 2000னா A1, 3000லேருந்து 10,000னா AB, 10,000லேருந்து 20,000னா B1, அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அந்த B1க்கு
அக்செப்டட் குவாலிட்டி லெவல் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, இல்லை ஸ்பெஷல் கேட்டகரி, இல்லை வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எப்படி நம்ம ரிசர்வேஷனுக்கு பர்த் ரிசர்வேஷன் சொல்கிறோமோ அந்த மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கொடுத்தது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்படி சார் டிசைட் பண்ணுவாங்கன்னா, அந்தந்த கம்பெனி ஒரு ஸ்டேட்மெண்ட் தயாரித்து வச்சுருப்பாங்க பையிங் ஆஃபீஸில். அந்த ஏக்யூஎல் சிஸ்டம் அவங்களுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அதான் பேசிக் டாக்குமெண்ட் இருக்குது. அமெரிக்கன் அந்த டிஃபென்ஸ் சர்வீஸில் இருந்த ஒரு சிஸ்டம் தான் நம்ம எடுத்து இப்போ ஏக்யூஎல்னு வச்சுருக்காங்க. அந்த பேசிக் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணி அவன் லாட் மாதிரி பிரித்து அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தயாரித்து அவங்க பையிங் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அப்போ பையிங் ஆஃபீஸ் அந்த வச்சுருக்க அந்த பையிங் ஆஃபீஸ்க்கு இவங்க சொல்லியிருப்பாங்க ஏக்யூஎல் லெவல் 1.5 ஜென்ரல் அப்படின்னு என்ன அர்த்தம், எத்தனை சாம்பிள் எடுக்கணும், அதில் எவ்வளோ ரிஜெக்ஷன் போகலாம், அந்த ரிஜெக்ஷனுக்கு இப்போ வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, மைனர் மிஸ்டேக் எவ்வளவு, மேஜர் மிஸ்டேக் எவ்வளவு, இந்த மைனர் மிஸ்டேக் மேஜர் மிஸ்டேக் சேர்த்து டோட்டல் போட்டால் எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் வருது, 20 பீஸில் 200 சாம்பிள் எத்தனை ரிஜெக்ஷன் ஆகலாம். இப்போ ஜென்ரலாக இருந்தால் 10 ரிஜெக்ஷன் ஆகலாம், ஸ்பெஷலாக இருந்தால் 5 ரிஜெக்ஷன் ஆகும், ஸ்பெஷல் கிரேட் 1 இருந்தால் 1 தான் ரிஜெக்ஷன் ஆகலாம். அப்போ நீங்கள் எடுக்கிற சாம்பிள் குறையும், ரிஜெக்ஷன்ஸும் குறையும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் வந்து பயம் என்பதை விட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா, குவாலிட்டியை கொடுக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு ஏக்யூங்கிறது ஒரு பிரச்சனையே அல்ல. ஆனால் மெர்ச்சன்டைசருக்கு நைட் மேர்னு சொல்லுவாங்க. பாசிங் அப்படிங்கிறது ஒரு நைட் மேர். ஏன்னா அந்த பாசிங் அப்படி லாட் அப்படிங்கிறது எப்படின்னா, அதாவது சொல்கிறேன்ல, ஏற்கனவே உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன், திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்ணுறேன். சிந்தாமல் செதறாமல் விதைத்து விளைய வைத்து அறுவடை பண்ணி அந்த அறுவடை பண்ண வந்து கிரைன்ஸை வீட்டுக்கு டேமேஜ் ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்தா தான் முழு விவசாயி. இங்கே மெர்ச்சன்டைசரும் அதை வந்து நூலை வந்து துணியாக்கி துணியை வந்து ப்ராசஸ் பண்ணி வெட்டி தச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வண்டியில் ஏற்றினா தான் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர். எல்லாம் பண்ணியாச்சு, ஃபைனல் எங்கே பாட்டிலுக்கு எங்கே இருக்கும், இன்ஸ்பெக்ஷன். அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது ஏக்யூஎல் லெவல். அந்த ஏக்யூஎல் மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரேப் அப்படிங்கிறோம். அந்த ரேப் அப்படிங்கிறது ஐஎஸ்ஓ ரேப் இல்லை ஆர்கானிக்கு இன்ஸ்பெக்ஷன், இல்லை வந்து ஒரு ஜப்பானில் ஒரு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நீங்கள் அமெரிக்காவில் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா யூ மஸ்ட் ஹேவ் தி ரேப் சர்டிஃபிகேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த அமெரிக்கன் கண்ட்ரிக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், திஸ் கம்பெனி இஸ் சர்டிஃபைட் பை ரேப் அப்படின்னா அவங்க கண்டிஷன்ஸை அவங்க நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து தே வில் ஈஸிலி கிவ் யூ ஆர்டர். ஜப்பானில் மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு மாதிரியானது. இப்போ ராஜபாளையத்தில் இருக்க பேண்டேஜ் கிளாத் தயார் பண்ணுறாங்கல்ல, அத்தனை டெக்ஸ்டைல் மில்ஸுமே ராஜபாளையத்துலேருந்து ஜப்பானுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இட்ஸ் எ கிரேட். அதை பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா ஹவு குவாலிட்டேட்டிவ் தே ஆர். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, உலகத்துக்கே குவாலிட்டியை நிர்ணயிப்பது ஜப்பான். அந்த ஜப்பானுக்கு நான் வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ண முடியுதுன்னா ஹவு அட்வான்ஸ்டு வி ஆர். அதை நம்ம அவங்க பண்ணும்போது நம்ம பண்ண முடியாதா? பண்ண முடியும், நிச்சயமாக பண்ண முடியும். அவங்களும் மனிதர் தானே, ஜப்பானியரும் மனிதர்கள் தானே. அவங்க நிர்ணயிச்ச ஒரு கண்டிஷன்ஸ் எதுக்கு நிர்ணயிக்கிறாங்க, இப்படி இருக்கணும், இப்படி செஞ்சால் கரெக்டாக. குவாலிட்டிக்கு ஒன்றுமே கிடையாது. யூ ப்ராக்டிஸ் சர்டன் சிஸ்டம் டு டெலிவர் தி குவாலிட்டி ப்ராடக்ட். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். யூ ப்ராக்டிஸ் சர்டன் சிஸ்டம் விச் இஸ் கன்வீனியன்ட் டு யூ விச் வில் டெலிவர் தி குவாலிட்டி ப்ராடக்ட். அவ்வளோதான். நூல் வாங்கினா நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மை, டெஸ்ட் பண்ணியிருக்கணும். அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டில் நம்ம வந்து ஜாப் கார்டு போடுறோம் இல்லையா, டெஸ்டட் கவுண்ட் டெஸ்ட் பண்ணியாச்சு, யார்டு ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணிட்டேன், அதில் பைலிங் எஃபெக்ட் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் என்னென்ன பண்ணீங்களோ, ஃபில்லிங் எஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு, அதாவது ஸ்பைராலிட்டி வராமல் இருக்கிற டிபி டெஸ்ட் பண்ணிட்டேன், யாருக்கான அத்தனை குவாலிட்டி டெஸ்ட் பண்ணிக்கணும். குவாலிட்டி அங்கே தான் ஆரம்பிக்குது, அதுதான் ரா மெட்டீரியல், ரைட்டா? அடுத்து வந்து டையிங்ல ரப்பிங் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். கலர் மேட்சிங் கேபினெட்டில் போய் நீங்கள் அந்த K6065 ஒரு கலர் மேட்சிங் பல்ப் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். பேண்டோல் கலர் என்ன, அந்த கலருக்கு லேப்டிப் என்ன, இதெல்லாம். அப்போ என்ன புரியுது நமக்கு, அந்த ஜாப் கார்டு ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் குவாலிட்டி வந்துடும். அந்த காலம் ஃபுல்லப் பண்ணணும். ஒவ்வொரு ஜாப் கார்டுலையும் இந்த காலம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது என்ன பேண்டோல் நம்பர்னு கேட்டு வைங்க. நீங்கள் எழுதுகிற பேண்டோல் நம்பர், இது லேப்டிப் எடுத்தாச்சு, என்னைக்கு எடுத்தாச்சு லேப்டிப், என்னைக்கு அப்ரூவ் பண்ணீங்க, எழுதணுமா இங்கே. அப்போ ப்ராப்பர் சிஸ்டம் போட பையிங் ஆஃபீஸர் உங்களுக்கு சேர்ந்து வேலை செய்யணும். பையிங் ஆஃபீஸர் டாட் பண்ண முடியாது.
நீங்கள் பண்ணுங்க சார் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க பண்ண முடியாது. ஏன்னா ஜாப் கார்டு இருக்கு. அவன் ஒரு ஆர்டர் சொல்ல, 2 ஆர்டர் சொல்ல, 3வது ஆர்டருக்கு அவன் ஜாப் கார்டு அப்ரூவ் பண்ணு சார், நீங்கள் லேப்டாப் அப்ரூவ் பண்ணதில் ஜாப் கார்டு அப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற சிஸ்டம் அவர் தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக செய்வார். அப்போ குவாலிட்டின்னு பண்ணும்போது பைங்காஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். தே ஷுட் ஆல்சோ கோஆப்ரேட், டையர் ஷுட் கோஆப்ரேட், நிட்டர் ஷுட் கோஆப்ரேட். அதுக்காக 2 ரூபா எச்சா வாங்கினா வாங்கி போட்டு நான் தப்பே கிடையாது. நீங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா $2 விற்க வேண்டிய ப்ராடக்டை $2 விற்கலாம், $2 விற்கிற ப்ராடக்டை $3 விற்கலாம். அங்கே தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாமல் நீங்கள் அவன்கிட்ட போய் எனக்கு ஏக்குவல் 3 தரேன் அப்படின்னு அவன் கேட்டால், இல்லை சார் எனக்கு ஏக்குவல் 5 கொடுங்க அப்படின்னா என்ன நம்ம கேட்குறோம். அதாவது நான் நிறைய மிஸ்டேக் கூட அவன் சொல்லாமல் சொல்கிறோம். அவன் அங்கேயே புரிஞ்சுக்குவான், ஓ இவங்க எவ்வளோ பெரிய பெர்ஃபெக்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு. ஏக்குவல் 3 தரேன்னா எனக்கு ஏக்குவலே வேணாம் சார், பீஸ் டு பீஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி சொல்லுங்க, தைரியம் உங்களுக்கு இருக்கா? என்னைக்கு அந்த தைரியம் வருதோ அன்னைக்கு தான் நீங்கள் நல்ல ரேட் வாங்க முடியும். ஸோ குவாலிட்டி இஸ் தி மேக்ஸிமம். நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய வேலை ஈஸியாக போகிறதுக்கும் யாருக்கும் பயப்படாமல் நம்ம தொழில் பண்ணுறதுக்கும் மிக முக்கியம் குவாலிட்டி. அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை. இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டத்தில் ஏக்குவல் சிஸ்டம் இருக்குது. அந்த ஏக்குவல் படி இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதை ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் பையிங் ஹவுஸில் உங்களை என்ன மாதிரியான இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா வரும். பையிங் ஹவுஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஐடியா கிடைக்கும். ஓகேயா? நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.